செஞ்சு கொடுத்தியா? வேலை செஞ்சு கொடுக்குறா யூடியூப் நண்பர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லா புகழும் சிவபெருமானுக்கே. பாத்திரம் கழுவி கொடுத்தானா, துணி துவைச்சி கொடுத்தானா, சாப்பாடு செஞ்சு கொடுத்தானா, வேற என்ன செஞ்சா? துணி காய போட்டு கொடுத்தானா, துணி மடித்து கொடுத்தானா, என்ன பண்ணுனா நீங்களே சொல்லுங்க. ஒரு வேலை செய்கிறதில்ல, ஒரு சாப்பாடை போட்டு 2 அப்பளம் பொரிச்சு கொடு எனக்கு. இப்போ ஒரு நிம்மதியாக உட்காரக்கூடாது. யூடிபி நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க, என் சொந்தங்களே. இதில் இப்போ சாயந்தரம் வண்டியில் வேற இவர் கூட போகணும். நான் எங்கே போகணும்? சோமேட்டோ, அப்புறம் ஷூட்டிங். இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. நாய்க்குட்டி நீ வாங்கினா நீ தான் பார்த்துக்கணும். அது நாய்க்குட்டி வந்து வேலை செய்யாதன்னா நான் பார்த்துக்கணும். உனக்கு காலை கை நானா கத்திட்டேன், நீ தானே கத்திக்கிட்டேன். அப்போ நீ தான் பண்ணணும். உன்னோட பொருள் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். உன் பொருள் தான் தானே. யூடியூப் சொந்தங்களே, கேட்டீங்களா? நானா உன்னை பெற்றுக்க சொன்னேன், நீ தானே பெற்ற. அப்போ நீயே பாரு, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. அதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் பேசினா என்ன பண்ணுறது? என்ன மாதிரி அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? பையனுக்கு சாப்பாடு போட்டு ஊற்றிடுவாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறான் இவன். நான் என்ன சொல்கிறது? இன்றைக்கி நான் சூட் இருக்குது, போகிறத விட்டுட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னு கேளுங்களேன். நீங்கள் கேளுங்க, ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, வீடியோ தான் பார்ப்பீங்க. கமாண்டில் வேணால் கேளுங்க. ஏன்னு தெரியுமா? காமெடி போலீஸை பண்ணி வச்சுட்டாங்க என்னைய. சூர்யா படத்துக்கு போயிருந்தேன். போலீஸ் கெட்டப்பை போட்டு காமெடியாக இருக்குதாம்மா. அது காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நின்று எனக்கு காலை வலிச்சுதுங்க. அதனால் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். நான் போகல. சரி அம்மா போகலையே, என்ன பண்ணணும்? ஒரு பையன் சாப்பாடு செய்யணும்ல. நேற்று நைட்டு நான் சூட்டு போயிட்டு வர்ற சாப்பாடு செய்யலை. 500 ரூபா யூடியூப் நண்பர்களே. போய் மாற்றி புரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் எதா இருந்தாலும் காசு தான். நீங்களே சொல்லுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடாதா? அரிசி இருக்கு, கை இருக்கு, எல்லாம் இருக்கு. செஞ்சு சாப்பிடக்கூடாதா? போய் வாங்கி. நான் செய்கிற டேஸ்ட் வரலையே. அப்போ நான் வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி சூட் போகிறது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏதோ இப்போ சூட்டு வந்திருக்கு. அவன் சூர்யா படத்துக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு சுட்டி தெரியுறாங்க. எனக்கு வாய்ப்பு வந்து இந்த பசங்க பண்ணுற சேட்டை. நேற்று சூர்யா சார் அங்கே நிற்கிறாரு, என்னைய போலீஸ் கடை போட்டு போக வச்சுட்டாங்க. சூர்யா போலீஸ் போட்டால் எப்படி இருக்குது, நான் போலீஸ் கடை போட்டால் எப்படி? நீங்களே சொல்லுங்கள். ஒரு காமெடி போலீஸ் ஆக்கி வச்சுட்டாங்க நேற்று என்னைய. அப்போ தான் நினச்சேன், சூர்யா போலீஸ் கடை போட்டு கெத்தாக நடந்து போவார், எல்லாம் பேசுவார். பார்த்தீங்களா? அதுக்குள்ளே ஒரு கையை வச்சுட்டாரு இப்படி. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தங்களே. இப்போ நாளைக்கு எனக்கு சூட் இருக்குது, ஓகேங்களா? நாளைக்கு நான் போகிறேன். அதுக்கு தான் போக வேண்டாங்கிறான். நீங்களே சொல்லுங்கள். நாயத்தை போகணும்ல. நம்ம வந்துட்டு பெரிய ஸ்டாரெல்லாம் வேணாம், சின்ன ரோல் கிடச்சா போதும், ஓகேங்களா? இந்த அரா படத்தில் வந்த மாதிரி, அது என்னடா படம்? வருஷங்களுக்கு சேஷமா அந்த துடைக்கிற சீன் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம விஷால் படத்தில் வந்த மாதிரி குட்டியாக வர வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். நான் வந்துட்டு அம்மாவை நடிக்க வேணாமா? இந்த பையன் என்ன பையன் இப்படி பண்ணுறான்? என்கரேஜ் பண்ணணும்ல. நீங்களே சொல்லுங்கள். சரிம்மா போயிட்டு வா, எனக்கு டயர்டாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். அப்போ குளிச்சுட்டு இந்த குளிர் கிட்டு நடுங்குது. போகிறோம். நீ வாய மூடு. ஜெயிக்கணும்னா பண்ணித்தான் நானும். நீங்களே சொல்லுங்க. ஒரு நாய்தான் நான் போகிறேன். இவ வேண்டாம் அப்படி சொல்கிறான். எல்லா புகழும் சிவபெருமானுக்கே. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும். நல்லதே நினைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்காக நீங்கள் வேண்டிக்கங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் எனக்காக வேண்டிக்கங்க. நான் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பாய். Julpia, goodbye. Julpia, bye.